ஹரே கிருஷ்ணா. பக்தர் எல்லாருக்கும் இனிமையான மாலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதம் 3வது ஸ்கந்தம் 2வது அத்தியாயம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மேலுள்ள நினைவு, அவரை பற்றி நினைவு கொள்வது, எப்படியெல்லாம் ஒரு பக்தர் கிருஷ்ணரை நினைக்க முடியும், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை நினைவில் நிறுத்துவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும். இந்த நினைவில் நிறுத்துவது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கடினமான செயல். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை நினைவில் நிறுத்துவது, நம் மனதில் நிறுத்துவது நம்மை போன்றவருக்கு ரொம்ப கடினமான செயலா இருக்கு. ஏன் இப்ப என்னால பகவான் கிருஷ்ணரை நினைவில் கொள்ள முடியல, என் நினைவுல நிறுத்த முடியல, என் மனதை பகவான் மேல ஒருநிலைப்படுத்த முடியல? என்ன காரணம்? ஏன்? யாருக்காவது பதில் தெரிஞ்சா கை தூக்குங்க, இல்ல சேட் பாக்ஸ்ல போகணும். எதனால இன்னைக்கு உள்ள காலகட்டத்துல நம்மளால பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய கிருஷ்ணர் மேல நம்ம மனதை நிறுத்த முடியல, பகவானை நினைவில் கொள்ள முடியல, பகவான் மேல நம்ம மனதை ஒருநிலைப்படுத்த முடியல? என்ன காரணம்? ஏன்? ஒன்பது ஹரே விதமான கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்க. பிரபு, குறையுள்ள புலன்கள் இருக்கு பிரபு நம்ம கிட்ட. அதனால நம்மளால பகவானை நினைக்க முடியல பிரபு. சரி, இது ஓகே, இருக்கட்டும், இந்த பதில் இருக்கட்டும். பட் இது ஸ்ட்ரைட்டான கரெக்டான பதில் இல்ல, பரவாயில்ல, இருக்கட்டும். ரொம்ப நம்ம ஏன் ஜடம். ஏன் ஏன் குறைவுடைய புலன் ஏன் குறைவுடைய புலன்? பௌதீக பௌதீக உலகில் ஜடம் பௌதீகத்தில் லயிக்கிறது. நம்ம பௌதிக உடல் எடுத்துட்டு இருக்கோம். பௌதிக உலகத்துல அதாவது நம்ம எல்லாருமே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை மறந்துட்டோம். அதுதான் உண்மை. ஒன்று, நாம என்னைக்கு இந்த ஜீவாத்மா இந்த பூமியில வீழ்ந்தாரோ, என்றைக்கு ஜீவாத்மாவாகிய நாம என்னைக்கு வீழ்ந்தோன்னு எல்லாம் தெரியாது. நினைவு கெட்டாத காலத்துல இருந்தே இந்த ஜன உலகத்துல இருக்கிறோம். ஜீவாத்மாக்களாகிய நாம நினைவு கெட்டாத காலத்திலிருந்தே இந்த ஜட உலகத்துல வீழ்ந்துட்டோம். அதனாலதான் நம்மள வீழ்ந்த ஆத்மான்னு சொல்றது. வீழ்ந்த ஆத்மா, ஃபாலன் சோல், கண்டிஷன் சோல், கட்டுண்ட ஆத்மா, பந்தப்பட்ட ஆத்மா. சோ இப்படி ஜீவாத்மாக்களே நாம நாம எல்லாருமே இங்க இருக்கிற ஜீவாத்மாக்கள் அப்படின்னு சொன்னா நாம மட்டும் இல்ல, மனுஷங்க மட்டும் இல்ல, தாவரங்கள், பறவைகள், விலங்கினங்கள், புழுக்கள், பூச்சிங்க, மனிதர்கள், தேவர்கள், கந்தர்வர்கள், கிண்ணறர்கள், கிம்புருஷர்கள், வித்தியாசம், எண்ணற்ற கிரகங்கள் இருக்கு, எண்ணற்ற பிரம்மாண்டங்கள், எண்ணற்ற பிரம்மாண்டம். அந்த பிரம்மாண்டங்கள் முழுவதுமே உயிர்வாளிகளால் நிறைந்திருக்கு. எண்ணற்ற பிரம்மாண்டங்கள் இருக்கு. அந்த பிரம்மாண்டங்கள் முழுவதுமே உயிர்வாளிகளால் நிரப்பப்பட்டிருக்கு, ஆத்மாக்களால் நிரப்பப்பட்டிருக்கு. நம்ம போய் பார்க்காதனால நம்ம இல்ல, அது இல்லைன்னு ஆயிடுது. ஓ, நான் இந்த ஒரு பூமி தான் இருக்கு, இங்க நாம மட்டும்தான் இருக்கிறோம், வேற கிரகத்துல உயிர்வாளிகள்லாம் கிடையாது, வேற கிரகத்துல உயிர்வாளிகள் இருக்கிறாங்களா அப்படின்னு ஆராய்ச்சி எல்லாம் பண்ணலாமா? இப்படி வேறு கிரகத்துக்கு போறது, வேறு கிரகத்துல போய் ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்க முயற்சி பண்றது, சந்திரனுக்கு போக முயற்சி பண்றது, செவ்வாய்க்கு போக முயற்சி பண்றது, எங்கேயாவது முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏன் இந்த முயற்சி? இந்த உலகத்திலேயே தீர்க்கப்பட முடியாத எவ்வளவு பிரச்சனைகள்லாம் இருக்கு. பிரபுபாதர் இந்த கேள்விதான் கேட்டார். சில பிரபுபாதர் என்ன கேட்கிறாரு, ஏன் விஞ்ஞானிகள் வேறு கிரகத்துக்கு போக முயற்சிக்கணும்? இந்த கிரகத்திலேயே தீர்க்க முடியாத பிரச்சனைகள் நிறைய இருக்கு. அவங்க விஞ்ஞான புத்தியை கொண்டு, விஞ்ஞான அறிவை கொண்டு, சுய அறிவை கொண்டு அவங்க ஆராய்ச்சி பண்ணி இங்க நடக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கலாமே. அவங்க தினம் தினம் நிறைய பேர் இறந்து போயிட்டு இருக்காங்க. அந்த இறந்து போகணும்னா மரணத்துல இருந்து காப்பாத்தலாமே. எவ்வளவு பேர் முதுமை அடைஞ்சிட்டு இருக்காங்க, அந்த முதுமை அடையாம அவங்க காப்பாத்தலாமே. பிறக்கிறார்கள், இறக்கிறார்கள், வயதாகுது, புதிதாக நோய்வாய்ப்படுகிறார்கள்.
அந்த நோய்வாய்ப்பட்டதற்கான மருந்துகளை ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்க முயற்சி பண்றாங்க. நோயே வராம இருக்கிறதுக்கு ஏதாவது செய்யலாமே. அப்போ இப்ப நீங்க எல்லாம் சொன்ன மாதிரி இந்த குறைந்த அறிவுடைய விஞ்ஞானிகள் இங்க இந்த ஜட உலகத்தை அனுபவிக்கிறதுக்கு பல்வேறு திட்டங்கள் தீட்டலாம். அப்புறம் இங்க அனுபவிச்சது பத்தாது, நான் இந்த பூமியில அனுபவிச்சது பத்தாது, சந்திரன்ல போய் அனுபவிக்கணும், செவ்வாயில போய் அனுபவிக்கணும், அங்க போய் அனுபவிக்கணும், இங்க போய் அனுபவிக்கணும். இந்த அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணம், அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணம் புலன்பத்தில மூழ்கி போய் புலனின்பம் அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணம் தான் இந்த ஆராய்ச்சிகள், கண்டுபிடிப்புகள், பல்வேறு புலன்ப சாதனங்கள், சுற்றுலா மையங்கள், அப்புறம் கேளிக்கை விடுதிகள், இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே போலாம். புதுசு புதுசா உருவாக்குறாங்க. காரணம் புலன்பம் தான் பிரதானம். அப்ப ஏன் வேறு கிரகத்துக்கு போக முயற்சி பண்ணணும்? அங்கேயும் போய் புலன்பு அனுபவிக்கலாமா? பிரபுபாதர் நம்முடைய ஸ்தாபகாச்சாரியர் பிரபுபாதர் மிக அழகா சொல்றாரு புத்தகங்கள். இந்த விஞ்ஞானிகளுடைய நோக்கம் என்னன்னா, வேறு கிரகத்துக்கு போயிட்டு நான் தான் போனேன் பெருமை பேசிக்கணும். நான் தான் அந்த கிரகத்துக்கு போனேன், நான் தான் அந்த கிரகத்துக்கு போனேன். உண்மையில அவன் வேற எங்கேயாவது போயிட்டு நான் சந்திரனுக்கு போனேன், அங்க போனேன், இங்க போனேன்னு பெருமை பேசி. அதான் பிரபுபாதர் கேட்டாரு, சரி போனேன்ல ஏன் திரும்ப வந்தேன்னு. சந்திர மண்டலத்துக்கு போனா ஏன் நீ திரும்ப வந்த இல்லையா? காரணம் என்னது? போயிட்டு நான் தான் போயிட்டு வந்தேன்னு சொல்லி பெருமை பேசி, தற்பெருமை, டம்பம் அடிச்சு, வீண் டம்பம் அடிக்கு. சோ இந்த எண்ணற்ற பிரம்மாண்டங்கள் இருக்கு. இந்த பிரம்மாண்டங்கள் எப்படி தோன்றியது, யார் இந்த பிரம்மாண்டங்கள் உருவாக்குனாரு, இது எல்லாம் குறையுடைய புலன்களாலும் தனது மனக்கற்பனையாலும் சிலர் இந்த பிரபஞ்ச சிருஷ்டிப்பு, கிரகங்கள் இயங்குவது, இயற்கை, இதெல்லாம் மனக்கற்பனையால தெரிஞ்சுக்கணும்னு பாக்குறாங்க. கற்பனை செய்து பார்க்கலாம். சிலர் வீண் ஆராய்ச்சியில் ஈடுபடுறாங்க. சிலர் பௌதிக அறிவை கொண்டு உணரலாம்னு நினைக்கிறாங்க. சிலர் தத்துவ விசாரணை செய்து உணரலாம்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் சாத்தியமே இல்லை. இந்த பிரபஞ்ச சிருஷ்டிப்புக்கான மூலக்கூறுகள், படைக்கும் தேவதை, இது எல்லாமே பகவான் தான் வந்திருக்கு. தெளிவா சாஸ்திரம் சொல்லு, பகவான் தான் வந்திருக்கு. ஏகார்ணவா ஜலே பஜதிஸ்ம யோகா நித்ரம் அனந்த ஜெகதன் சரோமகுபா ஆதார சக்தி மவனம் பரம் சமூதிம் கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி. எண்ணற்ற அண்டங்கள் மகாவிஷ்ணுடைய ரோமத்துல இருந்து வருது. அப்ப அந்த ஒரு அண்டத்துக்குள்ளயும் அவர் நுழையிறாரு. அண்டாந்தரஸ்து பரமானு ஜெயாந்தரஸ்தம். அண்டானா நீங்க வீட்டுல இருக்கிற அண்டா குண்டாலாம் நினைச்சுக்காதீங்க. அண்டானா ஒரு முட்டை. அண்டான்னு சொன்னோன்னு எல்லாருக்கும் இந்த வீட்டுல இருக்கிற அண்டா குண்டா ஞாபகம் தான் வரும். அண்டான்னு சொன்னா ஒரு முட்டை வடி. அந்த முட்டைக்குள்ள 14 லோகங்கள். பூர் போஸ் வாஹா, பூர்லோகம், உவர்லோகம், சர்க்கலோகம், ஜனலோகம், தபோலோகம், சத்தியலோகம், மேல 7 உலகம், கீழே 7 அதல்ல பித்தல சுதல்ல தலாத்தல மகாத்தல ரசாத்தல பாத்தால 14 லோகம், ஒரு பிரம்மாண்டம். இந்த மாதிரி எண்ணற்ற பிரம்மாண்டங்கள். அந்த எண்ணற்ற பிரம்மாண்டங்களும் எண்ணற்ற உயிர்வாளிகளால் நிரப்பப்பட்டிருக்கு. கந்தர்வர்கள் வாழக்கூடிய உலகம் கந்தர்வலோகம், தேவர்கள் வாழக்கூடிய உலகம் தேவலோகம், சித்தர்கள், கிண்ணறர்கள், கிம்புருஷர்கள், வித்யாதர்கள், யக்ஷர்கள், ராட்சசர்கள், பிரேத பூத பிசாசுகள், இந்த மாதிரி பல்வேறு ஜீவன்களுக்கான பல்வேறு கிரகங்கள் இருக்கு. கர்மனா தெய்வநேத்திரேன ஜந்தர் தேகோ பவதி. ஒருத்தருடைய கர்ம வினை கேட்டார் போல அந்த கிரகத்துல ஒரு பிறவி எடுப்பார். இப்படி அந்த கர்ம வினை தான் தீர்மானிக்குது அவருக்கு எந்த மாதிரி பிறவி கிடைக்க போகுது. தாவர உடல் எடுத்துக்க போறாரா, ஒரு ஆன்மா தாவர உடல்ல வரப்போகுதா, விலங்கு உடல்ல வரப்போகுதா, புழுக்களா, பூச்சிகளா, பறவைகளா, மனுஷங்களா, மிருகங்களா. சில ஆன்மா ஒரு முட்டைக்குள்ள வைக்கப்படுது. அந்த முட்டையில இருந்து அந்த உயிர் குஞ்சு பொறுத்து வருது. சில ஆத்மா விதையில விருட்சமா வளருது. சில ஆத்மா கருவுல, சில ஆத்மா கருப்பையில வைக்கப்படுது, சில ஆத்மா முட்டைக்குள்ள வைக்கப்படுது, சில ஆத்மா விதையில வைக்கப்படுது. இப்படி அந்தந்த ஜீவன் அவர்களுடைய கர்ம வினைக்கு ஏற்றாற் போல உடல் பெறுகிறார். இப்படி 84 லட்சம் வகையான உடல். சோ ஒரு ஜீவாத்மா
கிருஷ்ணரை மறந்துட்டு, கிருஷ்ணரை புறக்கணிச்சுட்டு, கிருஷ்ணரை உதைச்சு தள்ளிட்டு, கிருஷ்ணரை உதறி தள்ளிட்டு அனுபவிக்கணுங்கிற அந்த சிறு சுதந்திரத்தை துஷ்பிரயோகம் செய்யும் போது தான் அனுபவிக்க வேண்டும், நானே அனுபவிக்கணும், நான் நான் அனுபவிக்க வேண்டும் என்ற பொய்யலங்காரத்தினால் உந்தப்படும் பொழுது அந்த ஜீவன் தன் சுதந்திரத்தை துஷ்பிரயோகம் செய்யும் போது அவனுக்கு 84 லட்சம் வகையான உடல்கள் கொடுக்கப்படும் இல்லையா. ஒருத்தர் ஒரு பெரிய மால் போறார், ஒரு பிரம்மாண்டமான மால், 10 அடுக்கு 11 அடுக்கு மால் கட்டுறாங்க. ஒரு ஃப்ளோர் ஃபுல்லா வெசல்ஸ், விதவிதமான பாத்திரங்கள், ஒரு 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 தளம் ஃபுல்லா தட்டுமுட்டு சாமான்கள், ஒரு தளம் ஃபுல்லா வண்ண வண்ண ஆடைகள், அப்புறம் லேடிஸ் தனியா, ஜென்ஸ் தனியா, சாரி டிபார்ட்மெண்ட், அந்த டிபார்ட்மெண்ட், இந்த சோ மெனி வெரைட்டிஸ் ஆஃப் டிபார்ட்மெண்ட், கேளிக்கை விடுதி, சினிமா தியேட்டர் எல்லாம் அந்த மால்குள்ள இருக்கு. அப்படியே போய் சுத்துவாங்க, அவங்க விருப்பப்படுற இடத்துக்கு போவாங்க. சிலர் ட்ரெஸ் வாங்க போவாங்க, சிலர் பாத்திரம் வாங்க போவாங்க, சிலர் சினிமாவுக்கு போவாங்க, சிலர் கண்டதை சாப்பிட போவாங்க. எல்லாரும் அவங்க குழந்தைகளை திருப்தி படுத்துக்க ஒரு பெரிய மால், ஒரு பெரிய முதலாளி ஒரு பெரிய மாலை கட்டி வச்சிருந்தாரு. அங்க யார் வேணா புலன்பு அனுபவிச்சுக்கலாம், பைசா கொடுத்து புலன்பு அனுபவிச்சு. அதே மாதிரி கிருஷ்ணா இந்த பிரம்மாண்டங்களை படைச்சிருக்காரு. இங்க ஜீவனுடைய சுதந்திரத்துல கிருஷ்ணா தலையிடுறதே இல்ல, நீங்க என்ன வேணா அனுபவிச்சுக்கீங்க ஜீவனுடைய. ஹரே கிருஷ்ணா பிரபு ஜி ரோசம். இல்லையே, நான் மைக்கு வச்சு பேசிட்டு இருக்கேன், எப்படி என் சவுண்ட் லோவா இருக்கும்? ஏன் நான் பேசுறது கிளியரா இருக்கா? யாரோ சத்தம் கம்மியா இருக்குன்னு சொல்றாங்களே. நல்ல கரெக்டா கேக்குது பிரபு, நல்ல சவுண்டா இருக்கு. அவங்களுக்கு தான் பிரச்சனைன்னு அர்த்தம், அவங்களுக்கு தான் டவர் ப்ராப்ளம். சரி, சோ இந்த மாதிரி கிருஷ்ணா இந்த பிரம்மாண்டங்களை படைச்சிட்டாரு. யாரெல்லாம் கிருஷ்ணரை உதறி தள்ளிட்டு வரணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களெல்லாம் கழிச்சிட்டாரு. போங்க, ஓகே, நான் வேண்டாமா, நீங்க அனுபவிக்கணுமா, போங்க, எவ்ரி திங்ஸ் ரெடி, எல்லாம் உங்களுக்கு ரெடியா இருக்கு. ஓ ஜீவாத்மாவே, உனக்கு எல்லாம் அங்க தயாரா இருக்கு. 24 மூலக்கூறுகளால் செய்யப்பட்ட பிரம்மாண்ட உலகம், அந்த பிரம்மாண்டத்துல எண்ணற்ற கிரகங்கள், அதுல எண்ணற்ற பௌதிக உடல், 5 பஞ்சபூதம், 5 கர்மேந்திரியம், 5 ஞானேந்திரியம், 5 அறிவு புலனுணர்வு பொருட்கள், மனம், புத்தி, அகங்காரம், ஜடையர்க்கின் முக்குணம், எல்லாத்தையும் படைச்சிட்டேன். படைச்சு ஜீவனத்துக்கு போட்ட போலாம். ரைட், உன்னுடைய விருப்பத்தை நீ போய் பூர்த்தி பண்ணிக்கோ. நீ என் கூட இருந்து அனுபவிக்கலாம், உனக்கு சுதந்திரம் இருக்கு, நீ என் கூட இருந்து அனுபவிக்கலாம். இல்லை நீ தனியா அனுபவிக்க ஆசைப்படுறியா, போய்க்கலாம், போலாம். சோ ஆன்மீக உலகம் இருக்கு, பௌதிக உலகம் இருக்கு. ஆன்மீக உலகத்துல அனைத்தும் ஆன்மீக. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி, சவுண்டே இல்ல சுத்தமா. மாதாஜி, உங்களுக்கு தான் ப்ராப்ளம் மாதாஜி, இங்க எல்லாருமே கிளியரா இருக்குங்கிறாங்க. நீங்க தான் உங்களுக்கு டவர் கிடைக்கல, வேற ஏதாவது மாத்தி பாருங்க, வேற எங்கேயாவது பாருங்க. ஹரே கிருஷ்ண பிரபு. பிரபு சவுண்ட் நல்லா இருக்கு பிரபு. ஹரே கிருஷ்ண பிரபு. ஆமா மாதாஜி, அவங்களுக்கு தான் நெட் ப்ராப்ளம் நினைக்கிறேன், பாவம் தெரியல. சரி, பரவாயில்ல. என்ன பேசிட்டு இருந்தோம்? மூலக்கூறுகள் பிரபு உலகத்தை பிரம்மாண்டமா படைச்சு அனுப்பி வச்சிருக்காரு. கிருஷ்ணா என்ன பண்றாரு? ஆத்மீக உலகம் இருக்கு, பௌதிக உலகம் இருக்கு. ஆன்மீக உலகத்துல கிருஷ்ணரோட அனுபவிக்கலாம், பௌதிக உலகத்துல கிருஷ்ணர் மறந்து அனுபவிக்கலாம். சோ ஜீவனுடைய சுதந்திரத்துல பகவான் தலையிடுவதே இல்லை. எந்த ஜீவராசியோட சுதந்திரத்திலையும் பகவான் தலையிடுறது இல்ல. ஆன்மீக உலகத்துல அவர் கூட இருந்து அனுபவிக்கலாம், இல்ல எனக்கு அது வேண்டாம், நானே அனுபவிக்கணும்னு நினைச்சா இந்த ஜட உலகத்துக்கு வரலாம். ஆப்ஷன் இருக்கு, 2 ஆப்ஷன் தான், 2 வாய்ப்பு தான். ஒண்ணு கிருஷ்ணாவுக்கு சேவை, இன்னொன்னு மாயாவுக்கு சேவை, கிருஷ்ணாவுடைய மாயா சக்தி. சோ கிருஷ்ணாவுக்கு சேவை பண்ண விரும்பாதவங்க, கிருஷ்ணருடைய சேவையை புறக்கணிக்க நினைக்கிறவங்க, யாரெல்லாம் கிருஷ்ணரை புறக்கணிக்கிறாங்களோ, கிருஷ்ணருடைய சேவையை உதறி தள்ளுறாங்களோ, கிருஷ்ணர் வேணாங்கிறாங்களோ, அவங்களுக்கு மாயா சக்தி இங்க ஒரு பெரிய மால் மாறிச்சு. இந்த ஜட உலகமே ஒரு பெரிய மால். இந்த ஜட உலகத்தோட எஜமான மாயா சக்தி, மாயா தேவி, அவங்கதான் இந்த ஜட உலகத்தோட இன்சார்ஜ். விஷ்ணு துர்கா, விஷ்ணு சக்தி. அவங்க என்ன பண்றாங்க? இங்க நல்ல பளபளப்பான விஷயங்களை ஏற்படுத்துறாங்க. வாங்க வாங்க, கிருஷ்ணரை மறந்துருக்கணுமா, வாங்க என்கிட்ட வாங்க, இங்க உட்காந்துக்கீங்க, மடியில உட்காந்துக்குங்க, கிருஷ்ணரை மறந்துடுவீங்க நீங்க. சோ இப்படி இந்த ஜட உலகத்துல எப்படி ஒரு பெரிய மால்குள்ள போற வாயை பழந்து பாக்குறானோ, ஓ இந்த மால்ல இப்படி இருக்கா, அப்படி இருக்கா, அப்படியே வாயை பழந்து பாக்குறாங்க. பெரிய புதுசா ஒரு மால் ஓபன் பண்றாங்க. இந்த பெரிய மால் ஓபன் பண்ண உடனே லூலு மால், அந்த மால், இந்த மால்லாம் இருக்குல்ல, அந்த மால்லாம் ஆக்சுவலி திருமாலை மறந்தவங்க தெருமாலுக்கு போவாங்க.
திருமாலை மறந்தவங்க பெருமாளுக்கு போவாங்க. அங்க போனா விதவிதமான பொருட்களை பார்த்து வாயை பழப்பாங்க. வண்ண வண்ண சாதனங்கள், அழகு பொருட்கள், இதெல்லாம் அப்படியே உங்களை அட்ராக்ட் பண்ணு, கவர் ஈர்க்குது. வாங்க வாங்க வாங்க, வாங்கிட்டு போங்க, வாங்க வாங்க அனுபவிங்க, நல்லா மாயாட்ட வாங்கிக்குவீங்க அப்படின்னு எல்லாம் பிடிச்சி வச்சிருக்கு. சோ எப்படி இந்த ஜீவாத்மா கிருஷ்ணாவை புறக்கணிக்கிறவங்க, கிருஷ்ணர் வேணான்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஜட உலகம். ஆனா நமக்கு தெரியல, பாகவதம் சொல்லுது இந்த ஜட உலகத்தை காட்டிலும் 3 மடங்கு இந்த ஜட உலகங்கள், இந்த பிரம்மாண்டங்கள், ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான பிரம்மாண்டங்கள் பகவானுடைய படைப்புல 1/4% தான் ஏகபாத் விபூதி, 3/4% திரிபாத் விபூதி அவருடைய ஆத்மீக லோகம், வைகுந்த லோகம், நித்தியமானது, ஆன்மீகமானது, ஆனந்தமானது. அதை விட்டுட்டு இங்க வந்திருக்கோம்னா எந்த அளவுக்கு நம்ம கிருஷ்ணனுடைய புறசக்தினால கவரப்படும், பகவானுடைய புறசக்தினால கவரப்பட்டவங்க, மாயா சக்தினால கவரப்பட்டவங்க இந்த மாதிரி மாட்டிக்குவாங்க. இப்படிதான் நம்ம எல்லாருமே நினைவு கட்டாத காலத்துல இருந்து இங்க விழுந்தாச்சு. இங்க வந்து பல பல மாயாவுடைய மாயாஜாலம், மாயாஜால், சென்னையில ஒரு இடம் இருக்கு மாயாஜால், அதுக்கு பேரே மாயாஜால் தான். ஆனா அங்க போறவங்களுக்கு எல்லாம் தெரியல, இந்த ஜட உலகமே ஒரு மாயாஜால், இந்த ஜட உலகமே ஒரு மாயா உலகம். இது கிருஷ்ணனுடைய புறசக்தி, இது என்ன கவர்ந்து இங்க என்ன மறக்கடிச்சிருக்கு. இப்படி ஜீவாத்மாவகை நாம நினைவு கட்டாத காலத்திலிருந்தே பல சரீரங்கள் மாறிட்டோம். இதெல்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்கதான். ஜீவாத்மாவே உன்னுடைய நிலைமை என்ன, நம்ம நிலைமை என்ன. நான் அடிக்கடி சொல்லுவேன் கிளாஸ்ல, நம்ம எல்லாருமே கோமா ஸ்டேஜ்ல இருக்கோம். கோமா ஸ்டேஜ் அப்படின்னு கோவிந்தனை மறந்த நிலை. மெடிக்கல்ல வந்து கோமான ஒரு கண்டிஷன் இருக்கு. கோமா ஸ்டேஜ்ல போனவங்க சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியாதவங்களுக்கு, அப்படியே படுக்கையிலேயே இருப்பாங்க, கண்ணு முடிச்சிருப்பாங்க, ஆனா உடல்ல எந்த உணர்வும் இருக்காது. உயிர் இருக்கு ஆனா உணர்வு இல்ல, சுத்தி என்ன நடக்குது தெரியல. எல்லாரும் பக்கத்துல இருந்து பேசுவாங்க, அவரை பத்தி இதெல்லாம் பண்றாங்க, ஆனா அவரோட எந்த ரியாக்ஷன் கிடையாது. அதான் கோமா. சோ அதே கோமா தான் நமக்கு கோமா ஸ்டேஜ். நமக்கு என்ன கோமா ஸ்டேஜ்னா, நம்ம கோவிந்தனை மறந்து இருக்கிறோம், நம்ம சுத்தி மாயாஜாலம் எல்லாம் நடக்குது. நான் கிருஷ்ணா மறந்து போய் நான் வந்து உயிரற்ற ஒரு உடல், எனக்கு உயிர் இருக்கே ஆனா அந்த உயிருக்கு உணர்வு இல்ல, கிருஷ்ண உணர்வு இல்ல. கிருஷ்ண உணர்வற்ற ஒரு உயிர் வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு டெட் பாடி மாதிரிதான், உயிரற்ற உடல் மாதிரிதான். உயிரற்ற உடல், கிருஷ்ண உணர்வு இல்லைன்னா நமக்கு உயிர் இருக்கு ஆனா உணர்வு எப்படி ஆயிடுச்சு, உயிரற்ற ஒரு உடலுக்கு இருக்கிற மாதிரிதான். அதோடதான் ஒப்பிடுது. கிருஷ்ண உணர்வற்றவங்கள ஒரு நடைப்பிணமா சொல்லலாம். நடைப்பிணம், உயிர் இருக்கு ஆனா நடந்துட்டு இருக்கு, மூவிங் டெட் பாடி, பாடி எந்திரிச்சு நடக்கிற மாதிரிதான். சோ கிருஷ்ணரை மறந்து போயிருக்கோம். நம்ம எல்லாம் கட்டுண்ட வாழ்க்கையில இருக்கோம். நம்மை போல கட்டுண்ட ஆத்மாக்களை விடுவிக்கிறதுக்காகவே பகவான் இங்க காரணமற்ற கருணையால இங்க வர்றார். பகவான் இங்க தோன்றதே அவருடைய காரணமற்ற கருணை. அவர் சைத்தன்ய மகாபிரபு அவதாரம் பண்ணார். சைத்தன்ய மகாபிரபு இந்த ஜீவாத்மாக்களுடைய மறந்த நிலையை ஞாபகப்படுத்துறார். நித்திய சித்த கிருஷ்ண பிரேமி சத்தக ஹோய் ஸ்ரவணாதி சித்த சித்த கரோத ஹோய். கிருஷ்ண உணர்வு எல்லா இதயத்துக்குள்ளயும் இருக்கு. சைதன்ய மகாபிரபு அடிச்சு சொல்றாரு, கிருஷ்ண உணர்வு எல்லா இதயத்துக்குள்ளயும் இருக்கு, ஆனா மறந்து போயிருக்கோம், கோமா ஸ்டேஜ்ல இருக்கும். அப்ப யாராவது விழிப்படைய செய்யணும். ஸ்ரவணாதி சித்த, பகவானை பத்தி கேட்கும் போது அது விழிப்படையும், பகவானை பத்தி கேட்கணும். சோ ஸ்ரவன் கீர்த்தன், ஃபர்ஸ்ட் கேட்கறது, அப்புறம் பாடுறது, அப்புறம் விஷ்ணு ஸ்மரணம், அப்புறம் நினைவு கொள்றது. ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம். முதல் கேட்பது, கிருஷ்ணரை பற்றி எவ்வளவுக்கு எவ்வளவு ஒருத்தர் கேட்கிறாரோ, கிருஷ்ணருடைய நாம ரூப குணாதிசயங்களை எவ்வளவுக்கு எவ்வளவு ஒருத்தர் கேட்கிறாரோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவர் என்ன பண்ணுவார், அறியாமையிலிருந்து விடுபடுவார், இந்த மாயாஜாலத்திலிருந்து விடுபடுவார். இந்த ஜட உலகத்துடைய மாயா வலை, மாயாவுடைய கவர்ச்சி, அட்ராக்ஷன், இதுல இருந்து விடுபடுவார். அதுக்கப்புறம் கீர்த்தனம், அவர் கிருஷ்ணருக்கு பக்தி தொண்டு செய்ய ஆரம்பிப்பார், நாம ஜெபிப்பார், ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே, தான் விஷ்ணு ஸ்மரணம். அதுக்கப்புறம் தான் விஷ்ணு ஸ்மரணம். இந்த ஸ்மரணம் வந்து 3வது தான்.
ஃபர்ஸ்ட் கேட்கணும், அப்புறம் ஜபிக்கணும், பாடணும், அப்புறம் நினைவு, அப்பதான் நினைக்க முடியும். சோ கிருஷ்ணரை நினைக்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல. இங்க பாருங்க, நம்ம ஹரே கிருஷ்ணா பக்தர்கள், ஹரே கிருஷ்ணா பக்தர்கள் தினமும் நாம ஜபிக்கிறாங்க. ஆனா நாம ஜபிக்கும் போது கூட கிருஷ்ணரை மனதில் நிறுத்த முடியல, அவ்வளவு கடினமா இருக்கு. நாமம் ஜபிக்கும் போது பகவானுடைய நாமத்தை சொல்லி கூட பகவானை என் மனதில் நிறுத்த முடியலன்னா அப்புறம் மற்ற யோக முறைகளை பத்தி என்ன சொல்றது? தியான யோகம், அஷ்டாங்க யோகம், இதை பத்தி எல்லாம் என்ன சொல்றது? சோ பக்தி தொண்டு இருக்கிறதுலயே யோக முறைகள்லயே, அனைத்து யோக முறைகள்லயும் எல்லா யோகத்திலையும் எளிமையானது, இனிமையானது, பயில சுலபமானது, உன்னதமானது, உயர்ந்தது பக்தி யோகம். அந்த பக்தி யோகத்தை பயிற்சி செய்யக்கூடிய பக்தர்களாலேயே மனதை ஒருநிலைப்படுத்த முடியல. அப்புறம் மற்றவங்களை பத்தி சொல்லல. செயற்கையான முறையில கட்டுப்படுத்த செயற்கையான முறையில கட்டுப்படுத்த முடியாது, செயற்கையான முறையில நினைவில் கொள்ள முடியாது. பக்தி தொண்டால மட்டும்தான் சாத்தியமா. சோ கிருஷ்ணாவை நினைக்கணும். இப்ப நம்ம கிருஷ்ணாவை மறந்துட்டோம். கிருஷ்ணரை மறந்திருந்த ஆத்மாக்களுக்கு நினைவுபடுத்துறதுக்காக தான் இங்க பாகவதம் இருக்கு, பகவத்கீதை இருக்கு, பகவானுடைய பல்வேறு அவதாரங்கள், அவருடைய நாம ரூப குணாதிசயங்கள், அவரது தெய்வீக லீலைகள். அப்ப பகவான் என்ன பண்றாரு? அவர் எப்பெல்லாம் இந்த பூமியில அவதரிக்கிறாரோ தனது தூய பக்தரையும் அழைச்சிட்டு வர்றாரு. அவங்க மூலமா எந்த மாதிரி எல்லாம் கிருஷ்ணர் மேல அன்பு செய்ய முடியும், இப்படி எல்லாம் கூட கிருஷ்ணர் மேல அன்பு செய்ய முடியுமா, இந்த மாதிரி எல்லாம் கிருஷ்ணரை நினைக்க முடியுமா, இந்த மாதிரி எல்லாம் கிருஷ்ணருடைய நினைவுல இருக்கிறவங்களுக்கு இப்படி எல்லாம் நடக்குமா, பக்தியில இந்த மாதிரி நிலைகள்லாம் இருக்கா, இதெல்லாம் கிருஷ்ணா வெளிக்க மிக உன்னதமான பக்தியின் மிக உன்னதமான நிலையை இங்க உத்தவர் வெளிப்படுத்துற. கிருஷ்ணர் மேல உள்ள பிரிவு, அவர் மேல உள்ள உணர்வை இங்க உத்தவர் வெளிப்படுத்துற. விதுரர் தனது தீர்த்த யாத்திரை போன சமயத்துல அவர் உத்தவரை சந்திக்கிறார். பூர்ணார்த்தோ லக்ஷிதஸ்தேன ஸ்நேக பிரசரத் சம்ருதா. பூர்ண பரவசத்தினால் உத்தவரின் உடலில் எல்லா உன்னத மாற்றங்களும் ஏற்பட்டு இருந்ததையும், பிரிவாற்றலால் அவரது கண்களிலிருந்து உருண்டோடிய கண்ணீரை அவர் துடைக்க முயன்றதையும் விதுரர் கண்டார். இவ்வாறாக பகவானின் ஆழ்ந்த அன்பில் உத்தவர் முற்றிலும் ஒன்றி போயிருப்பதை விதுரரால் புரிந்து கொள்ள முடிந்தது. சோ இது மிக உன்னதமான நிலை பக்தியில. ஆனா பெரும்பாலும் இன்னைக்கு பக்தின்னு என்ன நினைச்சுக்கிறாங்க? கோயிலுக்கு போனா பக்தி, சாமி கும்பிட்டா பக்தி, 2 ஸ்லோகத்தை சொல்லிட்டா இவங்களுக்கு பக்தி ஓவர் ஆயிடுச்சு. கொஞ்சம் யாராவது நம்முடைய சனாதன தர்மத்துல இன்னைக்கு இந்துக்கள் சொல்லக்கூடிய மக்கள், தன்னை இந்துக்களா சொல்லி அடையாளப்படுத்திக்கிறவங்க, நாங்க இந்துக்கள் சொல்றவங்க யாராவது கொஞ்சம் பக்தி பண்ணா உடனே என்ன நினைச்சுக்கிறாங்க? இவங்க பெரிய பயங்கரமா பக்தி பண்றாங்க, இவங்க ஓவரா பக்தி பண்றாங்க, இவங்க சாமியாரா போயிடுவாங்க. சோ இவங்களுக்கெல்லாம் பக்திங்கிறது தயிர் சாதத்துக்கு ஊறுகாய் வச்சுக்கிற மாதிரி. பெரும்பாலும் இன்னைக்கு மக்கள் பக்தின்னு என்ன நினைக்கிறாங்க? சாப்பாட்டுக்கு ஊறுகாய் தொட்டு சாப்பிடுற மாதிரி, தயிர் சாதத்துக்கு ஊறுகாய் வச்சுக்கிற மாதிரி அப்பப்போ தொட்டுக்குவாங்க, வேணா தொட்டுக்குவாங்க, வேணாடி. அதல்ல பக்தி, அது பக்தி அல்ல, அது வியாபாரம். சோ பக்தினா என்னன்னு இன்னைக்கு மக்களுக்கே தெரியாது. இன்னைக்கு பெரும்பாலான மக்களுக்கு பக்தினா என்னன்னு தெரியாது. இவங்க பண்ற பக்தி பூரா, இன்னைக்கு பொதுமக்கள் பண்ற பக்தி பூரா வியாபாரம், உள்நோக்கம், சுயநலம். இதுதான் இறைவன் இடத்துல, கடவுள்கிட்ட போய், பகவான்கிட்ட போய், கிருஷ்ணர்கிட்ட போய் எனக்கு இது கொடுங்க அது கொடுங்க, பிசினஸ் டீலிங் பண்றேன், வியாபாரம் பேசிட்டு வரேன். வியாபாரம் பேசுறது, சுயநலத்துக்காக போறது, உழைப்பத்துக்காக போறது, பௌதிக தேவைக்காக போறது, இதெல்லாம் அல்ல பக்தி, இதெல்லாம் அல்ல பக்தி. சோ பக்தினா என்னன்னு இன்னைக்கு யாருக்குமே தெரியாது. அதனாலதான் பகவான் பக்தினா என்னன்னு காமிச்சு கொடுக்கறதுக்காக இந்த பூமிக்கு வர்றாரு. தர்மத்தை ஸ்தாபனம் பண்ண பகவான் சொல்றாரு கீதையில, நான் தர்மத்தை ஸ்தாபனம் பண்ண வரேன். என்ன தர்மத்தை ஸ்தாபனம் பண்ண வர்றாரு? பரோ தர்மம், தூய பக்தி தொண்டு. எப்பெல்லாம் மக்கள் பக்தி பாதைந்து விலகி போறாங்களோ, பக்தி தொண்டை விட்டு விலகி போறாங்களோ, அதை திருப்பி ஸ்தாபனம் பண்றதுக்காக பகவான் இங்க வர. யுகந்தோறும் பகவான் எதை ஸ்தாபனம் பண்றாரு? தூய பக்தி தொண்டு. தர்மஸ்ய கிளானிர்,
யாரெல்லாம் பக்தியிலிருந்து விலகுறாங்களோ தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய, அந்த தர்மத்தை ஸ்தாபனம் செய்யறதுக்காக. தர்மத்திலே உயர்ந்தது பரோ தர்மம் ஏதோ பக்தி ரதோக்ஷே, தூய பக்தி தொண்டுதான். பகவான் கிருஷ்ணர் மேல செலுத்தக்கூடிய தூய பக்தி தொண்டுதான் அனைத்து தர்மங்களையும் உயர்ந்தது, அனைத்து யோகங்களையும் உயர்ந்தது. பகவத்கீதை மூலமா கிருஷ்ணர் பக்தி தொண்டுதான் அனைத்து யோகத்திலும் உயர்ந்ததுன்னு ஸ்தாபனம் பண்றாரு. பாகவதம் மூலமா கிருஷ்ணர் பக்தி தான் பகவான் செய்யக்கூடிய சேவை தான் அனைத்து தர்மத்திலும் உயர்ந்ததுன்னு ஸ்தாபனம் செய்யறாரு. சோ பகவத்கீதா பர்ஃபெக்ட் யோகா சிஸ்டம். பல்வேறு யோக முறையை சொல்லிட்டு பகவத்கீதையில கிருஷ்ணர் பக்தி தான் உயர்ந்ததும் உன்னதமானதா சொல்றாரு. சோ பாகவத தர்மம் கிருஷ்ணருக்கு பக்தி தொண்டு ஆற்றுவதுதான் மிக உன்னதமான தர்மம் சொல்லு. இந்த ரெண்டு விஷயத்தை நம்ம மறந்துட்டோம். இன்னைக்கு யோகாங்கிற பேர்ல ஏதோ எக்ஸசைஸ், ஜிம்னாஸ்டிக் எல்லாம் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. யோகாங்கிறது கிருஷ்ணர் மேல அன்பு செய்வது, கிருஷ்ணரை அடைவது, கிருஷ்ணர் மேல மனதை ஒருநிலைப்படுத்துவது, கிருஷ்ணரை தியானிப்பது. அதே மாதிரி மிக உயர்ந்த தர்மம் கிருஷ்ணருக்கு சேவை செய்வது. இதை நம்ம மறந்து எப்பெல்லாம் நம்ம மறந்து இந்த மாயினுடைய கவர்ச்சினால இதுல இருந்து நம்ம இந்த கிருஷ்ண பக்தியிலிருந்து விலகி பௌதியத்துல மூழ்கி இருந்து துன்பக்கடல்ல மூழ்கி இருக்கிறோமோ, அப்ப கிருஷ்ணா யுகந்தோறும் வந்துகிட்டே இருக்காரு. அவர் திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துறாரு. அவர் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு வர்றாரு, அவர் கிருஷ்ணரா வர்றாரு, கிருஷ்ண பலராம், ராம் லக்ஷ்மண், கௌர் நித்தாய், சைதன்யர், நித்யானந்தர், அவர் யுகந்தோறும் அவதரிச்சுட்டே இருக்காரு. ஒவ்வொரு யுகத்திலையும் வரும்போது அவர் தூய பக்தி தொண்டை ஸ்தாபனம் செய்யறாரு. அப்ப அவர் இந்த பூமியில வரும்போதெல்லாம் தனது தூய பக்தர்களுக்கு அழைச்சிட்டு வர்றாரு. அந்த பக்தர்கள் மூலமா களங்கம் இல்லாத பக்தி என்னன்னு காமிச்சு கொடுக்கிறாரு. சோ இங்க நம்மளுடைய பக்திக்கும் நாம செய்யற பேரளவான பக்திக்கும் உத்தவருடைய பக்திக்கும் ஏணி வச்சாலும் எட்டாது, மலை போல வித்தியாசம். உத்தவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மேல வைத்திருந்த பக்தி, விதுரர் பகவான் கிருஷ்ணர் மேல வைத்திருந்த பக்தி, அந்த பக்தி அந்த அன்பை நாம ஒப்பிடும் போது நமது கடுகளவு கூட கிடையாது, மலை போல வித்தியாசம். ஏன்னா நம்முடைய நிலை வேறு, அவர்களுடைய நிலை வேறு. உத்தவர் பக்தியில எந்த மாதிரி பரவச நிலையில் இருந்தாருங்கிறது விதுரரால புரிஞ்சுக்க முடிஞ்சதுன்னா அப்ப அவர் எப்பேற்பட்ட பக்தர். ஒரு தூய பக்தருடைய தெய்வீக குணங்களை இன்னொரு தூய பக்தராலதான் புரிஞ்சுக்க முடியும். சோ விதுரர் பக்தியில பரவச நிலையில் இருக்காரு அப்படிங்கிறத உத்தவர் பக்தியில மிக உன்னதமான பரவச நிலையில இருக்காருங்கிறத விதுரரால புரிஞ்சுக்க முடிஞ்சதுன்னா அப்ப விதுரும் அத்தகைய ஒரு தூய பக்தர், அத்தகைய ஒரு மகாத்மா. சோ நம்ம நினைக்கிற பக்தி எல்லாம் இல்லை. இது பக்திங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. பக்திங்கிறது ஏதோ சும்மா ஒரு ஆர்டினரி ஒரு சென்டிமெண்டான செயல் அல்ல. இன்னைக்கு பெரும்பாலும் மக்கள் என்ன நினைக்கிறாங்க, பக்தினா ஒரு சென்டிமெண்ட். அதனாலதான் பாருங்க, பெரும்பாலும் ஆண்களை விட பெண்கள் தான் கோயிலுக்கு அதிகமா போவாங்க. பெண்கள், குழந்தைங்க, வயதானவங்க. ஆண்கள் என்ன நினைக்கிறாங்க, பக்தி எல்லாம் பெண்கள், குழந்தைங்க, அவங்களுக்கு நம்மளாம் யோகா பண்ணணும், தியானம் பண்ணணும், இல்ல சாஸ்திர விசாரணை பண்ணணும். நோ, இல்ல. யோகா செஞ்சோ, தியானம் செஞ்சோ, சாஸ்திர விசாரணை செய்தோ கிருஷ்ணரை புரிஞ்சுக்க முடியாது. எளிமையான பணிவான பக்தினாலதான் கிருஷ்ணரை புரிஞ்சுக்க முடியும். ஆனா இன்னைக்கு பெரும்பாலும் என்ன நினைக்கிறாங்க, பக்தி ஆரம்ப நிலைக்கானவங்களுக்கு. பக்தினா யாரால கிருஷ்ணரை நினைக்க முடியல, கடவுளை நினைக்க முடியாதவங்க, கடவுள் மேல மனதை ஒருநிலைப்படுத்த முடியாதவங்க, கடவுளை தியானம் பண்ண முடியாதவங்க, கடவுள் மேல மனதை ஒருநிலைப்படுத்த முடியாதவங்க, கடவுளை நினைக்க முடியாதவங்களுக்காக ஆரம்ப நிலை பக்தி நினைச்சிட்டு இருக்காங்க. கிடையாது. இல்ல, பக்தி மிக உன்னதமானது. ஏதேதோ கற்பனை செய்து கொண்டு கடவுளை தியானம் செய்வதற்கு மத்தியில மிக கடினமான முறையில, செயற்கையான முறையிலையும் மனக்கற்பனையாலையும் மிக கடினமான முறையிலையும் தனது சிறு அறிவு மூளையை வைத்துக் கொண்டு இறைவனை உணரக்கூடிய ஒரு பக்தியில ஒருத்தர் பக்தியினால இறைவனை ரொம்ப சுலமா தியானம் செஞ்சிடலாம். அதனால பக்தி இஸ் நாட் ஆர்டினரி ப்ராசஸ். இது சாதாரண ஒரு சென்டிமெண்டல் உணர்ச்சி வசப்பட்ட நிலை அல்ல. பெரும்பாலும் மக்கள் என்ன நினைக்கிறாங்க, பக்திங்கிறது உணர்ச்சி வசப்பட்டது. பக்தி என்பது உணர்ச்சி வசப்பட்ட நிலை அல்ல. உண்மை, பக்தியில உணர்ச்சி வசப்பட்ட நிலையும் உண்டு. ஆனா இவங்க நினைக்கிற மாதிரி ஒரு சென்டிமெண்டானது கிடையாது. பக்தி என்பது ஒரு சயின்ஸ், பக்தி என்பது ஒரு விஞ்ஞானம், பக்தி என்பது ஒரு யோகம்.
பக்தி ஒரு விஞ்ஞானம், பக்தி ஒரு யோகம். ஆஹ் பக்தி மிக உன்னதமானது. இது வந்து சாதாரண விஷயம் இல்ல. இன்னைக்கு மக்கள் நினைக்கிற மாதிரி பக்திங்கிறது சீப்பான விஷயம் இல்ல, உணர்ச்சி வசப்பட்ட செயல் அல்ல. இன்னைக்கு மக்கள் பேரளவா பண்ணக்கூடிய பக்தி வேணா சாதாரணமா இருக்கலாம். ஸ்கூட்டர்ல போகும்போது கன்னத்துல போட்டுக்கிறது, தெருவுல போகும்போது கோயில பார்த்தா கன்னத்துல போட்டுக்கிறது, இது வேணா ஒரு சாதாரண பக்தியா இருக்கலாம். இல்ல திருவிழா காலத்துல கோயிலுக்கு போறது, தோன்றப்ப கோயிலுக்கு போறது, கஷ்டம் வந்தா கோயிலுக்கு போறது, ஏதாவது தேவைக்காக கோயிலுக்கு போறது, இதெல்லாம் வேணா சாதாரண பக்தியா இருக்கலாம். ஆனா பக்தியில பல்வேறு நிலைகள் உண்டு, பல்வேறு நிலைகள் உண்டு. அதுல இங்க உத்தவர் வெளிப்படுத்து டாப் மோஸ்ட் லெவல். இங்க விதுரர் உத்தவர்கிட்ட பார்த்தது சாதாரண பக்தி அல்ல. இன்னைக்கு மக்கள் செய்யற மாதிரி சாதாரணமான ஒரு நிலை அல்ல. உத்தவர் இடத்துல விதுரர் பார்த்தது ஹையஸ்ட் லெவல், இருக்கிறதுலே மிக உன்னதமான உச்சகட்ட நிலை. பக்தியில வந்து ஒரு பக்தன் வெளிப்படுத்தக்கூடிய உச்சகட்ட நிலையை வந்து உத்தவர்கிட்ட விதுரர் பார்க்கிறார். இது நம்மளால புரிஞ்சுக்க முடியாது, நம்மளால கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது. உத்தவர் வெளிப்படுத்திய பக்தியின் பரவச நிலைய நம்மளால கற்பனை எல்லாம் செஞ்சு பார்க்க முடியாது. அதை புரிஞ்சுக்கிற நமக்கு நாலேஜ் கிடையாது, அது புரிஞ்சுக்கிற அளவுக்கு நமக்கு பக்தி கிடையாது. ஸோ அதனாலதான் நம்ம யார ஃபாலோ பண்ணா, யார பின்பற்றினா இது தெரிஞ்சுக்கலாம். உத்தவருடைய பரவச நிலை, உத்தவருடைய பக்தியினுடைய தரம் என்ன, உத்தவருடைய பக்தியினுடைய நிலை என்ன, அது ஏன் விதுரரால புரிஞ்சுக்க முடிஞ்சு, ஏன் என்னால புரிஞ்சுக்க முடியல? அப்ப நான் என்ன செய்யணும்? நான் பக்தியினுடைய ஆழத்துக்கு போகணும். நாம எல்லாரும் பக்தியினுடைய ஆழத்துக்கு போகணும். நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? கரையில நின்று நீச்சல் அடிச்சுட்டு இருக்கிறோம். நம்ம எல்லாருமே கரையில நின்று நீச்சல் அடிச்சுட்டு இருக்கிறோம். கரையில நின்று நீச்சல் அடிக்கிறவங்களுக்கு முத்து கிடைக்காது. முத்து எடுக்க போறவங்க கடலின் ஆழத்துக்கு போகணும். கடலின் ஆழத்துக்கு போனதான் முத்து கிடைக்கும். கரையில நின்று நீச்சல் அடிச்சா கிடைக்காது. அந்த மாதிரிதான் நம்ம பண்ற பக்தி. நம்ம பண்ற பக்தி வந்து கரையில நின்று நீச்சல் அடிக்கிற மாதிரி இல்ல, மேல இருந்து வாரியா அலைகளை பார்த்து திருப்தி அடைகிற மாதிரி. அலைகளை பார்த்து ஒருத்தர் பூர்ண திருப்தி அடைய முடியாது. கடலுக்குள்ள போகணும், ஆழ்கடல்ல போகணும், ஆழ்கடல்ல போகணும், பக்தியின் ஆழத்துக்கு போகணும். இங்க விதுரர் உத்தவர்கிட்ட பார்த்தது பக்தியினுடைய ஆழம். உத்தவருடைய பக்தியினுடைய ஆழத்தை வந்து விதுரரால பார்க்க முடிஞ்சது. அதை உணர முடிஞ்சதுன்னா விதுரருக்கும் அந்த மாதிரி பக்தியின் ஆழம் உண்டு. விதுரரும் பக்தியில உன்னதமான நிலையில இருந்ததுனால அவரால் உத்தவருடைய உடல்ல ஏற்பட்ட மாற்றங்கள் இதெல்லாம் அவரால் உணர முடிஞ்சது. சோ இந்த பக்திங்கிறது ஒரு சயின்ஸ், ஆக்சுவலி பக்திங்கிறது விஞ்ஞானம். அதனாலதான் நம்முடைய ஸ்தாபக ஆச்சாரியருக்கு பக்தி வேதாந்த சுவாமின்னு பேர். பக்தி வேதாந்தா. பக்தி என்றால் இறைவன் மேல அன்பு, வேதம் என்றால் அனைத்து வேதத்தினுடைய இறுதி முடிவு. சோ கிருஷ்ணர் மேல எப்படி அன்பு செய்யணும், அதுதான் அனைத்து வேதத்தின் இறுதி முடிவு. இதை கற்றுக் கொடுத்தவர் தான் பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத். சோ பக்தி வேதாந்த சுவாமியுடைய தாமரை பாதங்களை சரணடையாம யாராலும் இந்த நிலையை உணரவும் முடியாது, புரிஞ்சிக்கவும் முடியாது, கற்பனை பண்ணி பார்க்கவும் முடியாது, அதை அடையவும் முடியாது. பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் மாதிரி ஒரு தூய பக்தருடைய தாமரை திருப்பாதங்களை சரணடையாம ஒருவரால பக்தியினுடைய ஆழத்தை உணரவும் முடியாது, புரிஞ்சுக்கவும் முடியாது, கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது, அந்த இடத்தை அடையவும் முடியாது, நினைச்சு கூட பார்க்க முடியாது. அதனாலதான் நம்ம சில பிரபுபாத் புத்தகங்களை கவனமா படிக்கணும். எவ்வளவுக்கு சில பிரபுபாத் புத்தகங்களை கவனமா படிக்கிறோமோ அவ்வளவு பக்தியில் நம்ம உள்ள போயிட்டே இருக்கும், உள்ள மூழ்கிட்டே இருப்போம், ஆழத்துக்கு போவோம். சின்ன சின்ன புஸ்தகத்துக்கு ஆரம்பிக்கிறது, சிறு சிறு புஸ்தகத்துல இருந்து ஆரம்பிச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா படிச்சு பக்தி ரசாமிர்த சிந்து அப்படிங்கிற புத்தகத்தை பத்தி இங்க பிரபா எழுதியிருக்காரு. பக்தியினுடைய ஆழமத்திற்கு புரியணுமா? என்ன சொல்லியிருக்காரு பிரபா? பகவான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் தலைமையான சீடரான சில ரூப கோஸ்வாமியால் இயற்றப்பட்ட பக்தி ரசாமிர்த சிந்து என்ற நூலில் உத்தவரை போன்ற தூய பக்தர்களால் காட்டப்படும் உன்னதமான இந்த அறிகுறிகள் எல்லாம் முறையாக விவரிக்கப்பட்டுள்ளன.
பக்தி ரசாமிர்த சிந்து என்ற நூலுக்கு நாம் ஒரு விளக்க உரையும் எழுதியிருக்கின்றோம். பக்தி தொண்டின் நுணுக்கமான விவரங்களை அறிய இந்த நூலை ஒருவர் படிக்கலாம். பக்தி சயின்ஸ். இங்க இந்த மாதிரி உத்தவர்கிட்ட வெளிப்பட்ட மிக உன்னதமான மாற்றங்கள், பகவானை நினைத்து கொண்டிருக்கும் போது, பகவானை நினைக்கும் போது கண்கள் இருந்து அப்படி தாரதாரைய கண்ணீர் வெடி, உடம்பெல்லாம் நடுங்குது, உடல்ல மயிர் குத்திட்டு நிக்குது, நான் தழுதலுக்கு, உடல்ல உள்ள பாகங்கள்லாம் சில குறுகிரும், சிலப்போ ஜாயின்ஸ் எல்லாம் இதாயிடும். 8 விதமான பாவம், அஷ்ட சாத்விக பாவம். ஒரு தூய பக்தர்கிட்ட இந்த 8 விதமான மாற்றங்களை பார்க்க முடியும். இது எல்லாம் சைத்தன்ய மகாபிரபு வெளிப்படுத்தினார். பகவான் இந்த பூமியில இருந்த பொழுது பகவானே பக்தனுடைய கதாபாத்திரத்தை ஏற்றுக்கிட்டு ஒரு பக்தனாவே வாழ்ந்து, ஒரு உன்னதமான பக்தியில் இருக்கக்கூடிய பக்தன் அவருடைய உடல்ல அவர்கிட்ட என்னென்ன மாற்றங்கள்லாம் இருக்கும்னு காமிச்சார். இதை நம்ம செயற்கையாவும் அடைய முடியாது, இந்த நிலைகளை நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாது. சைதன்ய மகாபுடைய கருணையும் சைதன்ய மகாபுடைய அருளை பெற்ற கோஸ்வாமிகள், பூர்வாச்சாரியர்கள், ஆச்சாரியர்கள், இவங்க அருள் இருந்தால் மட்டும்தான், நாம் கிருஷ்ண உணர்வை தீவிரமா பயிற்சி செய்து வரும்போதுதான், பக்தியில பக்குவமாகும் போதுதான் இந்த மாதிரி ஒரு நிலைகளை நம்மளால யூகிச்சு கூட பார்க்க முடியும், சிந்திச்சே பார்க்க முடியும். ஓ, இப்படி எல்லாம் இருக்கா பக்தியில, ஒரு பக்தர் இப்படி எல்லாம் வெளிப்படுத்த முடியுமா, ஒரு பக்தர்கிட்ட கிருஷ்ணர் பத்தி கேட்டா இப்படி எல்லாம் நடக்கும், இந்த மாதிரி ஒரு பக்தர்கிட்ட இப்படி எல்லாம் மாற்றங்கள் ஏற்படுமா, இதெல்லாம் நடக்குமாங்கிறத உணர்றதுக்கே நமக்கு பல வருஷங்களா, பல ஜென்மங்கள் கூட ஆகலாம். நாம செய்யற பக்தியை பொறுத்து நம்ம செய்யற பக்தியை பொறுத்துதான் அதனுடைய தரம். பக்தி பரீஷானுபாவ பிரக்தி அந்நத்திரச்ச, என்னுடைய பக்தியை நானே பரிச்சை பண்ணிக்கலாம். நான் பக்தியில ஆழமா போகும்போதுதான் இனியொரு பக்தருடைய பக்தியின் ஆழத்தை என்னால புரிஞ்சுக்க முடியும். நான் பக்தியில ஆழமா பயிற்சி பண்ணாதான், நான் பக்தியில முன்னேற்றம் அடையும் போதுதான், நான் பக்தியில பக்குவமாகும் போதுதான், பக்குவமான பக்தர் யார், அவருடைய செயல் என்ன, அவருடைய குணங்கள் என்ன, அவர் எப்படி பேசுவார், எப்படி நடப்பார், எந்த மாதிரி சிந்திப்பார் அப்படிங்கறத நம்மளால உணர முடியும். இங்க உத்தவர் மாதிரி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் துவாபர யுகத்துல, திரேதா யுகத்துல பகவான் மேல கலங்கம் இல்லாத அன்பு செஞ்சவர். டாப் மோஸ்ட் லெவல், ஹையஸ்ட் ஸ்டேஜ் பிரேமா, கிருஷ்ணர் மேல பிரேமம், அன்பு, கலப்படம் இல்லாத, கலங்கம் இல்லாத தூய பக்தி தொண்டு, பியோர் டிவோஷன், அன்அலாய்டு பியோர் டிவோஷன். எந்த ஒரு கலங்கம் இல்லாத பௌதிக ஆசை, பௌதிக தேவை, பௌதிக பற்றுதல், பலநோக்கு கர்மங்கள், தத்துவார்த்த ஞானங்கள், இதையெல்லாம் கடந்து கலங்கம் இல்லாத பக்தி. அதுதான் கிருஷ்ணன் மேல தூய அன்பு கொடுக்கும் பிரேமம், கிருஷ்ண பிரேமம். அந்த பிரேமத்தை தான் இங்க உத்தவர் வெளிப்படுத்துறார். உத்தவர் இந்த சாப்டர்ஸ்ல நம்ம படிக்கலாம், உத்தவர் வெளிப்படுத்துறார் இந்த பிரேமத்தை. இதை நம்ம உணரணும் அப்படின்னா, இதை உணரணும் அப்படின்னு சொன்னா நாம புரோபார் இயக்கத்துல இருக்கணும், புரோபார் புத்தகங்களை படிக்கணும். குறிப்பா இங்க சொன்ன மாதிரி பக்தி ரசாமிர்த சிந்து, இது சில பிரபுபாதர் ரொம்ப அழகா விளக்கு கொடுத்திருக்காரு. இந்த பக்தியினுடைய விஞ்ஞானத்தை சைத்தன்ய மகாபிரபு ரூப கோஸ்வாமி போதிக்கிறார். சைத்தன்ய மகாபிரபு ரூப கோஸ்வாமிக்கு பக்தியினுடைய சயின்ஸை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ற. சைத்தன்ய மகாபிரபு எங்க இருந்து ஆரம்பிக்கிறார்? சைத்தன்ய மகாபிரபு முழுமுதற் கடவுள். அவரு ஒரு பக்தனுடைய கதாபாத்திரத்தை ஏத்துட்டு பகவானே, அவர் பகவானாவும் இருக்காரு, அவர் ஆச்சாரியனாவும் இருக்காரு. எப்படி கிருஷ்ணர் முழுமுதற் கடவுளாவும் இருக்காரு, பகவத்கீதை சொல்லி கீதையின் ஆச்சாரியனார், அர்ஜுனனுக்கு குருவானார். அதே போல சைத்தன்ய மகாபிரபு பகவான் தான், ஆனா ஒரு பக்தனுடைய ரூபத்துல பக்தியுடைய விஞ்ஞானத்தை சொல்லி கொடுக்கிறார். பகவானே பக்தனா பக்தியினுடைய விஞ்ஞானத்தை நமக்கு சொல்லி கொடுக்கிறார் சைத்தன்ய மகாபிரபு. எங்கிருந்து ஆரம்பிக்கிறார் சைத்தன்ய மகாபிரபு? இந்த ஜீவஜாலங்கள், எண்ணற்ற பிரம்மாண்டங்கள் இருக்கு, அந்த எண்ணற்ற பிரம்மாண்டங்கள்ல எண்ணற்ற உயிர்வாளிகள் நிரம்பி இருக்காங்க.
இந்த உயிர்வாளிகள்ல ஒரு உயிர்வாளிகளுக்கும் ஏற்றத்தாழ்வு உண்டு. ஏற்றத்தாழ்வுன்னா பிறப்பின் அடிப்படையில் அல்ல, அந்த உடலின் அடிப்படையில எந்த மாதிரி உடல் எடுத்திருக்காங்களோ அதை பொறுத்து ஏற்றத்தாழ்வு. சில உயிரினங்கள் ஊர்ந்து செல்வது, தாவரங்கள், புழுக்கள், பூச்சிங்க, பறவைங்க, 4 கால் மிருகங்கள், எட்டு கால் மிருகங்கள், 4 கால் மிருகங்கள், 2 கால் மிருகமான மனிதர்கள், தேவர்கள். சோ தாவரங்களை விட உயர்ந்தது. ஒரு ஆன்மாவுக்கு தாவர உடல் கிடைச்சிருக்குன்னா அது ரொம்ப கீழியான உடல். இப்ப எவ்வளவோ தாவரங்கள் இருக்கு. இந்த தாவர உடல் தாவரங்களை காட்டிலும் உயர்ந்தது. இந்த புழுக்கள் ஊர்ந்து செல்றது, அது ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகும். ஆனா மரத்தினால எங்கேயுமே ஒரு தாவரத்தால் நகரவே முடியாது, இம்மி கூட நகர முடியாது. மழை, வெயில், குளிர், பனி எல்லாம் அப்படி நின்று இருக்கு. அவ்வளவு கர்ம வினை, ரொம்ப கொடூரமான பாவம் செஞ்ச ஒரு ஜீவாத்மாவுக்கு தாவர உடல் கிடைக்கும். அப்புறம் அந்த ஜீவாத்மா அடுத்த வளர்ச்சி என்ன ஆகுது, அதுக்கு ஒரு பூச்சியோட உடம்பு, ஒரு புழுவோட உடம்பு, அது நகர்ந்து செல்லும். அதுக்கப்புறம் பூச்சி, அதுக்கப்புறம் பறவைகள், அதுக்கப்புறம் 8 கால் பிராணிகள், அதுக்கப்புறம் 4 கால் பிராணிகள், வலியது, எளியது. சில சில விலங்குகள் பலவீனமானது, சில விலங்குகள் பலம் வாய்ந்தது. அதுக்கப்புறம் ஒருத்தர் இந்த மாதிரி எண்ணற்ற பிரம்மாண்டங்கள்ல எண்ணற்ற ஜீவ உடலை எடுத்துட்டு கடைசியில மனித உடல் பெற, மனித சரீரம். அப்போ தாவரத்தை காட்டிலும் உயர்ந்தது விலங்குகள், தாவரங்கள், புழுக்கள், பூச்சிங்க. தாவரத்தை விட உயர்ந்தது புழுக்கள், புழுக்களை விட உயர்ந்தது பூச்சிகள், பூச்சிகளை காட்டிலும் உயர்ந்தது 8 கால் பிராணிகள். அதுக்கப்புறம் பறவைகள், அதுக்கப்புறம் 8 கால் பிராணிகள், அதுக்கப்புறம் 4 கால் பிராணிகள், அதுக்கப்புறம் மனித பிறவி. இப்படி பல்வேறு சரீரத்தை தாண்டி ஒருத்தர் மனித பிறவிக்கு வர, அந்த மனித பிரிவுல வந்தவர் ஒரு பாக்கியம் செஞ்சவரா இருப்பாரே ஆனால் அவருக்கு குருவுடைய கருணையும் கிருஷ்ணனுடைய கருணையும் கிடைக்கும். ஏமித்தே பிரம்மாண்டே பிரமித்தே கோனா பாக்கியவான் ஜீவா குரு கிருஷ்ண பிரசாதே பை பக்தி லதா பீஜா. அப்போ மனிதனா பிறக்கிறது ரொம்ப அரிது, அரிது அரிது. மானிடராய் பிறந்த மனித வாழ்க்கையும் ரொம்ப அரிது, துர்லப மானுஷ ஜென்மம். அந்த மனித வாழ்க்கையில பாரத பூமியில பிறக்கிறது ரொம்ப அரிது. அந்த பாரத பூமியில எவ்வளவோ விஷயங்களை பண்றவங்க இருக்காங்க. புண்ணியம் செய்யறவங்க, பாவம் செய்யறவங்க, ஆன்மீகத்தை பின்பற்றவங்க, நாத்திகம் பேசுறவங்க. அந்த ஆன்மீகத்தை பின்பற்றவங்களே யோக மார்க்கத்துக்கு போறவங்க, ஞான மார்க்கத்துக்கு போறவங்க, அதுக்கப்புறம் அஷ்டாங்க யோகத்துக்கு போறவங்க, அப்புறம் தியானம் பண்றவங்க, யோகா சோ மெனி திங்ஸ், எவ்வளவு பேர். இதெல்லாம் கடந்து ஒத்துரு பல்வேறு ஜீவராசிகளை கடந்து, அதுக்கப்புறம் மனித பிறவி அதையும் கடந்து, அந்த மனித பிறவியில பல்வேறு யோக முறைகளை கடந்து யாரு பக்திங்கிற பாதிக்கு வராரோ அவர் ரொம்ப பாக்கியம் செஞ்சார். பக்திங்கிற தளத்துக்கு வர்றதுக்கு உத்தவருடைய பத்தி ஓரமா இருக்கட்டும், அதை பத்தி பேசல. உத்தவருடைய பக்தியை பத்தி பேசுற நிலைமையே இப்ப இல்ல. ஃபர்ஸ்ட் இது ஃபண்டமெண்டலா அடிப்படையில பக்திங்கிற தளத்துக்கு வர்றதுக்கு ஒரு பாக்கியப்படி பல்வேறு யோக முறைகளை கடந்து, ஞான மார்க்கத்தை கடந்து, பல்வேறு விஷயங்களை கடந்து பக்திங்கிற தளத்துக்கு வர்றதுக்கே ஒருத்தர் ரொம்ப பாக்கியப்படிருக்கணும். அதுக்கப்புறம் உத்தவருடைய பக்தி எங்கேயோ இருக்கு, இன்னும் அது இன்னும் தூரத்துல இருக்கு. சோ ஒருத்தர் பக்திங்கிற தளத்துக்கு வரணும். எப்போ ஒருத்தர் பக்திங்கிற தளத்துக்கு வர முடியும்? குரு கிருஷ்ண பிரசாதே பாய். ஒரு ஜீவாத்மாவுக்கு ஒரு தூய பக்தருடைய கருணை கிடைக்குது, கிருஷ்ணனுடைய கருணை கிடைக்குதுன்னா அவருக்கு பக்திங்கிற விதை கிடைக்கும். அந்த விதை அததான் அடுத்த ஸ்லோகத்துல ரொம்ப டீட்டெயிலா எழுதியிருக்காரு. சோ இந்த சயின்ஸ், இதுதான் பக்தியோடைய சயின்ஸ். எப்படி ஒரு ஜீவாத்மாவுக்கு பக்திங்கிற விதை கிடைக்குது? எண்ணற்ற பிரம்மாண்டங்கள்ல, எண்ணற்ற சரீரங்கள்ல சுற்றி திரிந்த ஒரு ஜீவாத்மாவுக்கு குருவுடைய கருணையாலும் கிருஷ்ணாவுடைய கருணையாலும் தான் பக்திங்கிற விதை கிடைக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? பக்திங்கிற விதை கிடைச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? அது ஒரு சயின்ஸ், ஆக்சுவலி அது ஒரு விஞ்ஞானம். அதைத்தான் இங்க அடுத்த ஸ்லோகத்துல ரொம்ப டீட்டெயிலா ரொம்ப எழுதியிருக்காரு. தோட்டக்காரர், ஜீவாத்மா தோட்டக்காரர். தோட்டக்காரர் என்ன பண்றாரு? தன்னுடைய தோட்டத்துல ஒரு விதையை போடுவார். விதையை போட்டுட்டு சும்மா இருக்கிறது இல்ல, தோட்டக்கார விதையை போட்ட உடனே அந்த விதைய வளர்க்கணும், அந்த விதை வளரணும். அந்த விதை வளரணும்னா அதுக்கு நீர் ஊற்றணும். நீர் ஊற்றினா மட்டும் போதாது. ஃபர்ஸ்ட் ஒரு தோட்டக்காரன் தன் நிலத்துல விதை போடணும், அந்த விதைக்கு நீர் ஊற்ற வேண்டும்,
அதுக்கப்புறம் அதை வந்து வளர்ந்து வரும்போது களைகளை பறிக்கணும், அப்புறம் உரம் போடணும், வேலி போடணும், பாதுகாக்கணும். அதுக்கப்புறம் தான் அந்த 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 விதை கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து அது செடியாகி, அது மரமாகி, அது அல்லது கொடியாகி, அது அழகான பழங்களை கொடுக்கும். அந்த பழங்கிற ஃப்ரூட்டு, அந்த பழம் வரும் வரை அந்த தோட்டக்காரன் ரொம்ப கவனமா அதை வந்து கல்டிவேட் பண்ணும். அதே மாதிரிதான் குருவுடைய சைத்தன்ய மகாபிரபு இந்த உதாரணம் கொடுக்கிறார். ஒரு கொடி, பக்தி கொடி. இந்த கொடி என்ன பண்ணுது? ஒரு தோட்டக்காரர் ஒரு விதை போட்டாரு, அந்த விதை கொஞ்சமா துளிர் விட ஆரம்பிக்குது, உடனே அது தண்ணி விடுறாரு, அது துளிர் ஆரம்பிக்குது, தண்ணி விடுறாரு, துளிர் ஆரம்பிக்குது, அப்படி வளர்ந்து செடி ஆகுது. உடனே களை மறைக்குது, களையை பறிக்கிறாரு, உரம் போடுறாரு, வேலி போடுறாரு. அந்த கொடி கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து 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 அது மரத்துல போய் படர்ந்து அது அப்படியே பிரம்மாண்டமான கொடியா வரும். அந்த பிரம்மாண்டமான கொடியா வளர்ந்து அந்த கொடி வந்து அழகான பழங்களை கொடுக்குது. அந்த தோட்டக்காரன் அந்த பழத்தை அனுபவிக்கிறார். அந்த பழத்தை அனுபவிக்கிறதுக்கு தோட்டக்காரன் வந்து எவ்வளோ முறைகளை கையாள வேண்டியது. தான் போட்ட ஒரு சிறு விதையோடைய பழத்தை அனுபவிப்பதற்கு அந்த தோட்டக்காரன் நீண்ட ப்ராசஸ்ல இருக்க பயணம் செய்ய வேண்டியது. அதே போலதான் சைதன்ய மகாபுடைய கருணையால, ஆன்மீக குருடைய கருணையால நமக்கு பக்திங்கிற விதை கிடைக்கும். இந்த பக்திங்கிற விதை ஜீவாத்மா கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப அபூர்வம், அரிது. எவ்வளவு பேர், கோடிக்கணக்கான ஜீவன்கள் இருக்காங்க, கோடிக்கணக்கான அண்டங்கள், கோடிக்கணக்கான அண்ட சராசரங்கள், கோடிக்கணக்கான ஜீவன்கள். அதுல ஒருத்தருக்கு குரு கிருஷ்ண பிரசாதே பாய் பக்திலதா பீஜா, பக்திங்கிற விதை நமக்கு கிடைக்கும். அந்த பக்திங்கிற விதை கிடைச்ச உடனே நம்ம அப்படி சும்மா இருக்க கூடாது, அதுக்கு நீர் விடணும். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே. நீர் ஊற்றி வளர்க்கணும். அப்படி நீர் ஊற்றி வளர்க்கும் போது அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிக்கக்கூடிய கலைகளும் முடியும். அனர்த்தங்கள், குற்றம் காண்பது, குறை சொல்வது, அவதூறு பேசுவது, கிருஷ்ணரை மறந்து பௌதிக விஷயங்களை பேசுவது, இதெல்லாம் தேவையில்லாத கலைகள். பௌதிக ஆசை, புலன் விஷயங்களை பற்றுதல், உலக விஷயத்துல நாட்டம், மாயினுடைய கவர்ச்சி, இதெல்லாம் கிள்ளி எறியும். இந்த கலைகளை பறிக்காம விட்டா அது தண்ணியை ஒழிச்சுக்கிட்டு இருக்கும், செடி வளர. கலைகளை பறிக்கணும், முதல்ல தண்ணி விடணும். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. கலைகளை பறிச்சுட்டு இருக்கணும், தேவையில்ல அனர்த்தங்கள்லாம் போகும். அதுக்கப்புறம் அந்த கொடிக்கு வந்து பாதுகாப்பு வேணும், வேலி போடணும். வேலி போடாம விட்டா ஆடு மாடெல்லாம் வந்து கொடியை சாப்பிடும். அந்த மாதிரி பக்தர் சங்கம் தான் வேலி. பக்தர் சங்கத்துல வந்தாதான் அந்த கொடி பாதுகாப்பா வளர ஆரம்பிக்கும். அந்த கொடி படர்ந்து படர்ந்து என்னாகும், அது பகவானுடைய தாமரை திருப்பாத போய் சேரும். எப்படி இந்த கொடி வந்து ஒரு மரத்து மேல படர்ந்து அப்படியே உச்சிக்கு போகுதோ, அதே போல நம்முடைய பக்தி வந்து ஹரே கிருஷ்ணா மந்திர ஜபம், பாகவதம் படிக்கிறது, பாகவதம் கேட்கறது, இதெல்லாம் நீர் ஊட்டுறது. அதுக்கப்புறம் தேவையில்லாத கலைகளை பறிக்கிறது. கிருஷ்ண பக்திக்கு சாதகம் இல்லாத விஷயங்களை புறக்கணிக்கணும், கட் பண்ணணும், வேரோட எடுக்கணும். கலைகளை வேரோட பிடுக்கணும். கலைகளை மேலாப்புல வந்து அது வளர்ந்துட்டே இருக்கும். கலைகளை வந்து மேலெழுந்த வாரியா பறிச்சோம்னா அது வளர்ந்துட்டே தான், வேரோட பிடுக்கணும். பௌதி ஆசை, பௌதி வசதி, பேராசை, காமம், பெயர், புகழ், பதவி எல்லாத்துக்கும் வேரோட பிடிக்கணும். பக்தர் சங்கத்துல வரணும், அதுதான் பாதுகாப்பு. சோ இப்படி கொஞ்சம் கொஞ்சமா அந்த கொடி வளர்ந்து 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 இந்த பௌதிக உலகெல்லாம் கடந்து பகவானை தாமரை திருப்பாது போல் சொல்லிச்சு. அங்க போய் அந்த பழம் கிருஷ்ண பிரேமங்கிற பழத்தை வந்து அந்த தோட்டக்காரர் அனுபவிப்பார். எஸ், கிருஷ்ணன் மேல தூய அன்பு வளர்த்துக் கொள்ளும் போது எனக்கும் அந்த சுவையை அனுபவிப்பேன், கிருஷ்ணாவும் அதை அனுபவிப்பார். ஓ, இந்த பக்தரை மேல அன்பு செய்யறார், கிருஷ்ணாவும் அன்பு செய்வார், ரெண்டு பேரும் ஆனந்தம். சோ இது ஒரு லாங் ப்ராசஸ் இது. சோ நம்ம எங்க நிக்கிறோம், எங்க தொடரணுமோ அங்க நிக்கிறோம். சோ இது பத்தாது, என்னுடைய ஜபம் பத்தாது. ஜபத்துல கவனம் தேவை. ஜபத்துல வந்து கவனம், நாம் சொல்லக்கூடிய நாம ஜபத்துல கவனம் வேணும். அட்டன்டிவா சான் பண்ணணும், கவனமா சொல்லணும், பயின்றவருக்கு சேவை பண்ணணும், பக்தர்கிட்ட கேட்கணும். இப்படி படிப்படியா கிருஷ்ண பக்தியில முன்னேற்றம். இந்த நிலைதான் இப்ப இருக்கிற நிலை. நம்முடைய நிலை வந்து இங்க 3 நிலை சொல்லியிருந்தார் பிரபுபாத் பொருளுடைய.
அஹ், ஆஹ், பக்தி தொண்டின் முன்னேற்றத்தில் 3 நிலைகள் உள்ளன. சாஸ்திர விதிகளுக்கு ஏற்ப கட்டுப்பாட்டு விதிகளை பின்பற்றுவது முதல் நிலை. உறுதியான பக்தி தொண்டை பற்றிய உணர்வையும் ஒருமையும் பெறுவது 2ஆம் நிலை. பரவசமான நிலையில் உடலில் உண்டாகும் உன்னத மாற்றங்கள் 3ஆம் நிலை. நம்ம ஆரம்ப நிலையில இருக்கோம். சாதனா பக்தி, ராகானுக பக்தி, பிரேம பக்தி. சாதனா பக்தி ஆரம்ப நிலை, ராகானுக பக்தி கொஞ்சம் பக்குவமான நிலை, பிரேம பக்தி உன்னதமான நிலை. இப்ப ஏன் பக்தி யோகத்துல நிறைய சட்டதிட்டங்கள்லாம் இருக்கு. அதிகாலை எழுந்திருக்கணும், மங்களாரத்தி அட்டன் பண்ணணும், குறைந்தபட்சம் 16 மாலை ஜபிக்கணும், பகவானுக்கு சேவை செய்யணும். இப்படி 1000 விஷயங்கள் இருக்கு, எண்ணற்ற சேவைகள் இருக்கு. இத இந்த பயிற்சி சட்ட திட்டங்களுக்கு ஏற்பட்ட இன்னைக்கு மக்களுக்கு என்னன்னா, மக்களுக்கு பக்தி பண்ணுங்கிற எண்ணம் இருக்கு, ஆனா சட்டத்திட்டத்துக்கு உட்பட்ட பக்தி பண்ண தயாரா. நீங்க என்ன இந்த சோ மெனி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், நீங்க சேன் பண்ணணுங்கிறீங்க, பிரசாதம் சாப்பிடணுங்கிறீங்க, நோ நோ இதெல்லாம் எனக்கு ஒத்து வராது. அதனாலதான் பாருங்க, இஸ்கால்ல நிறைய பேர் வருவாங்க போவாங்க. சிலர் ரொம்ப வருஷமா இருப்பாங்க, 20 வருஷம் 30 வருஷம், ஆனா எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணுவாங்க. சில பக்தர் திருவிழாவுக்கு வந்து போவாங்க, அவங்க ஃபெஸ்டிவல் டிவோட். சில பக்தர்கள் திருவிழாவுக்கு மட்டும் வந்துட்டு போவாங்க, அவங்க ஃபெஸ்டிவல் டிவோட், திருவிழா பக்தர்கள். சிலர் சண்டே ப்ரோக்ராம் மட்டும் வருவாங்க, சண்டே ஃபெஸ்டிவல். ஞாயிற்றுக்கிழமை விருதுக்கு வருவாங்க, பிரசாதம் சாப்பிடுவாங்க, போயிடுவாங்க, கொஞ்ச நேரம் உட்காருவாங்க, போயிடுவாங்க. சிலர் சண்டே சேவை பண்றதுக்கு மட்டும் வருவாங்க. சோ இப்படி டிஃப்ரெண்ட் கேட்டகரியில இருக்காங்க. சோ பக்தியை மேலெழுந்த வாரியா பண்றதில்ல, சட்ட திட்டங்களை பின்பற்றணும். பிரபுபார் என்ன சொல்லி கொடுத்திருக்காரு, ஆச்சாரியர் என்ன சொல்லியிருக்காங்க, நான் என்ன ஃபாலோ பண்ணணும், பக்தியில அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு என்ன செய்யணும். சோ அதான் சாதனா பக்தி. சாதனா பக்தினா எனக்கு இயல்பா கிருஷ்ணர் மேல அன்பு கிடையாது, கிருஷ்ணர் மேல அன்பை வளர்த்துக்கிறது நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்ப நாம எல்லாருமே இங்க இருக்கிற, எனக்கு தெரிஞ்சு இந்த சத்சங்கத்துல இருக்கிற நம்ம எல்லாருமே இயல்பான பக்தர் அல்ல. பிறக்கும் போதே அப்படியே கிருஷ்ணர் மேல, கிருஷ்ணர் நினைச்சிட்டு அப்படியே பிரகலாதர் மாதிரி கண்ணுல கண்ணீரோட எல்லாம் பிறக்குது. சோ நாம பயிற்சி பண்ண, பக்தர் ஆகிறதுக்கு நம்ம பயிற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். we are practicing towards, we are student. புரோபாட இயக்கத்துல மாணவர்களா இருக்கு. நான் பக்தன் ஆகிறதுக்கு பயிற்சி பண்ணக்கூடிய பக்தன், நான் மாணவனா இருக்கு. கம்பெனில அப்ரசன்டிஸ் சொல்லுவாங்க, அப்ரசன்டிஸ் பயிற்சி பண்ணக்கூடிய வேலையா. அதுக்கப்புறம் அவங்க கன்ஃபார்ம் ஆவாங்க. ஃபர்ஸ்ட் பிராக்டிஸ் பண்றதுக்காக சேர்ப்பாங்க. அதுக்கப்புறம் அவர் பக்குவம் ஆயிட்டாருன்னா அவருக்கு அங்க ஜாப் போட்டு தருவாங்க, வேலை போட்டு தருவாங்க. அதே மாதிரிதான் நம்ம கிருஷ்ண பக்தியில ஸ்டூடெண்ட் லெவல்ல இருக்கும். சோ இங்க ஏன் நமக்கு இவ்வளவு சட்டதிட்டங்கள், ஏகாதசி விரதம் இருக்கணும், பகவான் தோன்றிய தரங்கள்ல விரதம் இருக்கணும், அப்புறம் பாகவதம் படிக்கணும், பாகவதம் கேட்கணும், நாம ஜபிக்கணும், சேவை பண்ணணும், வைஷ்ணவ சேவை, விக்கிரக சேவை, சாதுக்களுக்கு சேவை. இதெல்லாம் எதுக்காக? இந்த சட்டதிட்டங்களை நான் தீவிரமா கடைபிடிக்கும் போது கிருஷ்ணன் மேல எனக்கு அன்பு ஏற்பட ஆரம்பிக்கும். அதான் பகவத்கீதை கிருஷ்ணன் சொல்றார், உன்னுடைய மனதை என் மேல் நிறுத்த முடியலையா, பக்தியோக ஒழுக்க நெறிமுறைகளை கடைபிடிப்பாயாருங்கிற ஸ்லோகம். அது ஸ்லோகம் வந்துச்சு, அபியாசயோகேன ததோ மாம் இச்சா அதச்சித்தம் சமாதாதும், அதச்சித்தம் சமாதாதும் நசக்னோஷி மயி ஸ்திரம் அபியாச யோகேன ததோ மாம் இச்சாப்தும் தனம் செய்யா. ஓ அர்ஜுனா, உன் மனதை என் மேல் நிறுத்த முடியலையா, அத சித்தம், சித்தா மீன்ஸ் மைண்ட், சித்தம்னா மனது, அத சித்தம் சமாதாதும் நசக் நோஷி மயி ஸ்திரம், உன் மனதை என் மேல ஸ்திரமா நிறுத்த முடியலையா, உன்னால என்ன நினைக்க முடியலையா, உன் மனதை என் மேல நிறுத்த முடியலையா, அது அங்கேயும் ஓடிட்டு இருக்கா, குறைஞ்ச சேட்டையெல்லாம் பண்ணுதா, பக்தி யோகத்து ஒழுக்க நெறிகளை கடைபிடிங்க. பக்தி யோகத்து ஒழுக்க நெறிகளை கடைபிடிப்பாயாக. அவ்வாறு நீ செய்வாயானால், பக்தி யோகத்து ஒழுக்க நெறிகளை கடைபிடிப்பாயானால் மாம் இச்சாப்தும் தனஞ்சயா, என் மேல் ஒரு விருப்பத்தை வளர்த்துக் கொள்வாய். அதுதான் அடுத்தது ராகானுக பக்தியா மாறும். ஃபர்ஸ்ட் பிராக்டிசிங் டிவோட்டி, அதுக்கப்புறம் நார்மலா டிவோட்டி. இப்ப நம்மள நார்மலா டிவோட்டி கிடையாது. நார்மலா நம்ம இயல்பான பக்தர்கள் அல்ல, நாம் பயிற்சி செய்து கொண்டு பக்தன் ஆவதற்கு முயற்சி பண்ணிட்டு. அப்புறம் இயல்பான பக்தர். இயல்பான பக்தர் யாரு? அவர் யாருமே சொல்ல வேண்டாம், அதிகாலை எழுந்திரிங்க, நாம ஜெபம் பண்ணுங்க, கோயிலுக்கு போங்க, சேவை பண்ணுங்க,
பக்தருக்கு சேவை பண்ணுங்க, சாதுக்களுக்கு சேவை பண்ணுங்க, பாவத்தை படிக்கணும். ஒரு கமெண்ட் தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். தென் அதுக்கப்புறம் அதுல இன்னும் பக்குவமாகும் போது தென் அது பிரேமமா மாறும். ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்றது, அதுக்கப்புறம் அதுல ஒரு டேஸ்ட் டெவலப் ஆகும், அதுக்கப்புறம் அது அப்படியே பிரேமமா மாறும். சோ அது ஒரு லாங் டிராவல். அது அந்த லாங் டிராவல எவ்வளவு தூரம் நம்ம கேர்ஃபுல்லா பண்றோம், எவ்வளவு கான்சியஸா பண்றோம், எவ்வளவு சின்சியரா இருக்கும், எவ்வளவு சீரியஸா இருக்கும், எவ்வளவு எந்தூசியாசமா இருக்கும், அதை வச்சுதான் இருக்கு நம்ம முயற்சி. குருவோடைய கருணை. நான் வந்து நல்ல முயற்சி பண்றேன், நான் ஒரு சின்சியர் டிவோட்டியா இருக்கேன், சீரியஸா இருக்கேன், நான் வந்து ரொம்ப கான்சியஸா இருக்கேன்னு சொன்னா குருவோடைய கருணையால என்னால கிருஷ்ண பக்தியில பக்குவத்தை இந்த லைஃப்லயே அடைய முடியும். இந்த லைஃப்லயே அடைய முடியும். கிருஷ்ணன் மேல தூய அன்பு அடைய முடியும். இல்லைன்னா பக்குவம் ஆகிற வரைக்கும் நமக்கு வாய்ப்பு கொடுத்துட்டே இருப்பார் கிருஷ்ணன். தூய பக்திங்கிற தளத்துக்கு வர்ற வரைக்கும் கிருஷ்ணன் நமக்கு வாய்ப்பு கொடுத்துட்டே இருப்பார். ஒரு விஷயம் இங்க வந்து கன்ஃபார்ம் ஆகுது, நம்ம சரியான பாதையில இருக்கோம். நம்ம ரூட் கிளியர், நம்முடைய பாதை தெளிவா இருக்கு, நாம் எடுத்துக்கொண்ட பாதை தெளிவா இருக்கு, நம்முடைய கேப்டனும் கரெக்டா இருக்காரு. எவ்ரிதிங் இஸ் கரெக்ட். இஸ்கான்ல நம்ம கிருஷ்ண உணர்வு, கிருஷ்ண பக்தி எடுத்துட்டு இருக்கோம். பர்ஃபெக்ட். சரியான கப்பலை தேர்ந்தெடுத்தாச்சு, சரியான கப்பல் ஏறியாச்சு. சோ கேப்டன் ஆல்சோ வெரி வெல் கேப்டன். அவரை மாதிரி கேப்டன் நீங்க பார்க்க முடியாது, பிரபுபாதா. சோ பர்ஃபெக்ட் ஷிப், பர்ஃபெக்ட் கேப்டன். நேர்த்தியான கப்பல், நேர்த்தியான கேப்டன். சரி, அதுக்கப்புறம் காத்தும் சுமூகமா இருக்கு, சாஸ்திரம் இருக்கு, பகவத்கீதா, பாகவதம், ஆச்சாரியர் இருக்காரு கைப்பிடிச்சு கூட்டிட்டு போக. ஒரே ஒன்றுதான் பண்ணணும், பேசாம உட்காந்து பிராக்டிஸ் பண்ணணும். பேசாம அந்த கப்பல்ல உட்காந்து இருக்கு. ஐயோ, கப்பலுக்குள்ள எவ்வளவு நேரம் உட்கார்ந்து இருப்பேன், எனக்கு அந்த பக்கம் தண்ணியில குதிச்சோம், ஒருத்தரும் காப்பாத்த பெரிய பெரிய திமிங்களும் சுறால இருக்கு. அதனால இந்த பௌதிக வாழ்க்கையில கடல்ல விழுந்து தத்தரிக்கிறதோட கப்பல்ல உட்காந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கரைக்கு போற வரைக்கும் பேசாம உட்காந்து கரைக்கு போய் சேர்ந்தது இல்ல. எப்ப கரை வரும் தெரியாது, நான் எப்ப கரைக்கு போறது, இதெல்லாம் நடக்குமா நடக்காதான்னு டவுட் வந்து கரையில இருந்து கப்பல்ல இருந்து தண்ணியில குதிச்சோம், அவ்வளவுதான் முடிச்சு போச்சு, உள்ள மூழ்கி. அதனால நம்ம பாதை தெளிவா இருக்கு, கேப்டனும் சரியான கேப்டன், எவ்ரிதிங்ஸ் கிளியர். ஒன்னே ஒண்ணுதான், நான் ஒழுங்கா பயிற்சி பண்ணா இங்க உத்தவருக்கு வந்த அந்த பிரேமத்தை வந்து நாம வந்து உணர முடியும். ஓ, இப்படி எல்லாம் பக்தர்கள் இருந்திருக்காங்க, பண்ணிருக்காங்கிறத முதல்ல அதை வந்து நினைச்சு பார்க்க முடியும். அதுக்கப்புறம் தான் அந்த அந்த நிலை எனக்கு எப்போ வருங்கிற ஆர்வம் வரும். அதுக்கப்புறம் தான் அதுக்கான தகுதி என்ன, எப்படி அந்த நிலை எப்படி நான் அந்த மாதிரி கிருஷ்ணர்களோட பிரிவு, கிருஷ்ணரை பிரிஞ்சுட்டுனேங்கிற அந்த பிரிவு உணர்ச்சி எப்ப எனக்கு வரும், எப்ப என்கிட்ட இந்த உத்தவர்கிட்ட தோன்ற விஷயங்கள எங்கிட்ட தோன்றுமா, இது சாத்தியமா, எப்ப எனக்கு வரும் அப்படிங்கிற கேள்வி நம்ம ஒருத்தர் கேட்கும். அதுக்கான முயற்சி என்ன? இதுதான் நம்முடைய அல்டிமேட் கோல். கிருஷ்ணர் மேல தூய அன்பு, கிருஷ்ண பிரேமம் நம்மகிட்ட தோன்றும். இந்த ஜட உலகத்து மேல பற்றுதல் போகணும், கிருஷ்ணர் மேல பற்றுதல் வரணும். கிருஷ்ணாவை பிரிஞ்சுட்டே நம்ம அழ ஆரம்பிக்கும். இங்க உத்தவர் அழற, கிருஷ்ணரை நினைச்சு நினைச்சு அழற. நம்ம கிருஷ்ணரை மறந்துட்டோம்னு கூட அழறது இல்லை. அப்புறம் கிருஷ்ணரை நினைச்சு அழகு, கிருஷ்ணரை மறந்துட்டேன்னு கூட இங்க ஒத்துரும் அழ மாட்டேங்க. அப்புறம் கிருஷ்ணரை நினைச்சு நினைச்சு அழகு. அதனால இது ரொம்ப லாங் டீவியேஷன், என்ன சொல்றது, டிஸ்டன்ஸ் இருக்கு அவருடைய பக்திக்கும் நம்ம பக்தி. ஸ்டில் நம்ம வந்து கரெக்டான பாதையில இருக்கோம். இந்த மாதிரி பாவதம் படிச்சு படிச்சு கேட்டு கேட்டு இந்த பக்தருடைய சரித்திரம் எல்லாம் படிக்கும் போது, இப்படிதான்ப்பா பக்தி, இப்படிதான் பக்தி செய்யணும், இந்த மாதிரிதான் இருக்கணும், இந்த மாதிரி குணங்களை வளர்த்துக்கணும் அப்படின்னு அந்த தூய பக்தர்கள் புகழும் போது, பாடும்போது, கேட்கும் போது, நாம வந்து கிருஷ்ணனோட தீவிரமாகும் போது கொஞ்சம் கொஞ்சமா நம்மகிட்ட அந்த கிருஷ்ணனோட பிரிவு வந்து நம்மகிட்ட வளரும். மாயனுடைய கவர்ச்சியிலிருந்து வெளியில வரும். சோ ஃபர்ஸ்ட் இந்த ஜட உலகத்துடைய ஜலஜலப்பு நம்ம வெளியில அப்படியே என்ன சொல்றது, அப்படியே கவர்ச்சி, மினுமினுக்கு. இந்த ஜட உலகத்துல மினுமினுப்பு நிறைய இருக்கு இல்லையா, அதுல இருந்து நம்ம வெளியில வரணும். அப்படின்னா நான் கிருஷ்ணர்கிட்ட பூர்ணமா என்னை அர்ப்பணிச்சாவது நடக்கும். நான் கிருஷ்ண உணர்வுல லயக்கணும். அதுக்கு நம்ம தயார் பண்ணிக்கணும். அதுக்குதான் பிரபுபார் வந்து 24 மணி நேரம் வெரைட்டிஸ் ஆஃப் சர்வீஸ் கொடுத்து விதவிதமான சேவைகள்.
ஏன்னா நம்ம வந்து ஹரிதாஸ் தாக்குற மாதிரி மனதை ஒரே இதுல நிறுத்த முடியாது. நாம ஜபத்துல மட்டும் நிறுத்தக்கூடிய பக்குவம் நம்ம கிட்ட கிடையாது. எல்லா இடத்துலயும் கிறிஸ்தரை பாக்குற பக்குவம் நம்ம கிட்ட கிடையாது. எல்லா இதயத்திலும் கிறிஸ்தரை பாக்குற பக்குவம் நம்ம கிட்ட கிடையாது. நம்ம இதயத்துல இருக்கிற கிறிஸ்தர் நம்ம உணர்வும் கிடையாது. அதனாலதான் கோயில்ல போய் பகவானை விக்கிரகங்கள் தரிசனம் பண்ணணும், விக்கிரகத்துக்கு சேவை பண்ணணும், ஆச்சாரியர் சொன்ன மாதிரி பக்தி பண்ணணும். ஸோ இப்படி கொஞ்சம் கொஞ்சமா டேஸ்ட் வரும். then we feel that பிரேமா அது எப்போ வரும், எப்படி தோன்றும், எப்படி நடக்க போகுதுங்கிறது அது நம்ம செய்யக்கூடிய பக்தியில தான் இருக்கு. அது குருவடைய கருணையில தான் இருக்கு. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் கி, ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய்.